பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 46ஆம் சங்கீதம் 5வது வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. பிரியமானவர்களே, தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது என்ன செய்யாது? அசையாது. இப்போ உங்கள் நடுவில் கர்த்தர் இருக்கிறார், சரியா? அசையாமல் வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார். அநேகரை பார்க்குறோம், தடுமாறுவாங்க, ஒரு முடிவு எடுக்க முடியாமல், எந்த ஒரு காரியத்தை எப்படி செய்யணும்னு தெரியாமல், ஒரு பிரச்சனைக்கான தீர்வு தெரியாமல் இப்படி பதறுகிறது, தடுமாறுகிறது, தள்ளாடுகிறதுன்னு நம்ம பார்க்குறோம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நடுவில் இருந்தால் அசைய மாட்டீங்க, தள்ளாட மாட்டீங்க, உறுதியாக இருப்பீங்க, தெளிவாக இருப்பீங்க. அதான் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. அவர் உங்கள் நடுவில் இருப்பார், உங்கள் நடுவில் நடத்துவார், உங்களை தள்ளாட விட மாட்டார், அசைய விட மாட்டார், உங்கள் வாழ்வை உறுதிப்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மன தெளிவை கொடுத்து நடத்துவார். குழப்பமே இருக்காது. நிறைய பேர் குழப்பத்துக்குள்ளே இருப்பாங்க. குழப்பம், ஒரு மன தெளிவில்லாத நிலையில் இருப்பாங்க. ஆண்டவரும் நடுவில் இருந்தால் அதற்கு இடமில்லை. கர்த்தர் உங்களை அசையாமல் உறுதிப்படுத்துவார். நன்றி தகப்பனே, இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறையா. ஆண்டவரே, ஒரு தெளிவில்லாமல் ஒரு குழப்பத்தோடு ஆண்டவர் தள்ளாடுகிற நிலையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா, உறுதிப்படுத்துங்க. ஒரு நல்ல ஒரு மன தெளிவை, இந்த குழப்பங்களை மாற்றி போடுங்க. நல்ல ஒரு மன தெளிவை கொடுத்து நடத்துங்கய்யா. ஆண்டவருடைய கரை இறங்கட்டும். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு இறங்கி உதவி செய்யுங்கய்யா. தகப்பனே, உடைய பிள்ளைகளை தாங்கி நடத்துகிற தேவன், அப்படியே நீ தள்ளாட விடாதபடி தாங்கி நடத்தி உடைய பிள்ளைகளை உறுதிப்படுத்த ஜெபிக்கிறேன். நாளின் வல்லமை இறங்கட்டும். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்படும். அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். மீட்பு இயேசு நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.